தென்காசி மாவட்டத்தில் உள்ள குற்றால மெயின் அருவியில் 2 தினங்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகளுக்காக குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான விவரங்களோடு எமது செய்தியாளர் ராஜன் இணைப்பில் இருக்கிறார். ராஜன், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? அதாவது பத்மநாபன் தென் தமிழகத்தில் ஒரு புகழ்வாய்ந்த சுற்றுலா தலமாகவும் ஒரு ஆன்மீக தலமாகவும் குற்றாலம் திகழ்ந்து விளங்கி வருகிறது. குறிப்பாக குற்றாலத்தை பொறுத்தவரை ஆண்டு முழுவதும் அருவியில் தண்ணீர் விழுந்தாலும் குறிப்பாக ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 3 மாதங்கள் மட்டுமே சீசன் காலமாகும். தற்போது 2ஆம் கட்ட சீசன் என்று அழைக்கக்கூடிய கார்த்திகை மாதம் தற்போது சபரிமலைக்கு செல்லக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் இங்கு வந்து செல்வதால் 2ஆம் கட்ட சீசனாக கருதப்படுகிறது. தற்போது மண்டல பூஜை முடிந்து மகரவிளக்கு பூஜை என்பது கேரளா மாநிலம் சபரிமலையில் நடந்து வருகிறது. இதுக்காக நடை என்பது திறக்கப்பட்டுள்ளது. இதனால் நாடெங்கிலும் இருந்து லட்சக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் சபரிமலைக்கு சென்று வருவது வழக்கம். அப்படி சென்று வரக்கூடிய அதே ஐயப்ப பக்தர்கள் குற்றால அருவிகளில் புனித நீராடி தங்களுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி செல்வது வழக்கம். இந்த நிலையில்தான் எதிர்பாராத விதமாக கடந்த 2 தினங்களுக்கு முன்பு மாலை நேரத்தில் திடீரென பெய்த கனமழையின் காரணமாக ஐந்தருவி மற்றும் மேனருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளுமே காட்டாற்று வெள்ளம் என்பது ஏற்பட்டது. இந்த காட்டாற்றின் வெள்ளத்தின் போது 2 தினங்களாக குற்றாலம் மேனருவி பகுதி சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் குளிப்பதற்கு தடை என்பது நீடித்தது. தற்போது காலை முதலிருந்து அந்த வெள்ளப்பெருக்கு குறைந்தது. அந்த குறைந்த பட்சத்தில் அந்த குற்றாலம் பகுதியில் உள்ள ஆறை அந்த பகுதி ஆய்வு செய்து வெள்ள நேரங்களில் ஏதேனும் சேதங்கள் ஏற்பட்டுள்ளதா, சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு இது போதுமான தகுதிகளா அந்த பகுதி இருக்கிறதா என்று ஆய்வு செய்த பிறகு அந்த பகுதி முழுமை புளிச்சிங் பவுடரால் தெளிக்கப்பட்டு தற்போது அதுக்கு ஆய்வு செய்த பிறகு பெண்கள் குளிக்கும் பகுதியிலும் ஆண்கள் குளிக்கும் பகுதியிலும் அந்த அதிகமான விழக்கூடிய தண்ணீர் பகுதி செல்லாமல் இருப்பதற்காக பேரிகால்களை அமைத்து தற்போது சுற்றுலா பயணிகளும் ஐயப்ப பக்தர்களும் பாதுகாப்பாக குளிக்க வைத்து அனுப்புகின்றனர். அதே போல் ஐந்தருவி பகுதியிலும் அதே நிலைதான். தற்போது நீர்வரத்து முற்றிலும் குறைந்து தற்போது அங்கேயும் ஐயப்ப பக்தர்கள் கூட்டம் என்பது நிரம்பி வருகிறது. பழைய குற்றாலம் அருவி மட்டும் தற்போது வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளதால் தற்போது ஏற்பட்ட அந்த வெள்ளத்தின் காரணமாக பல்வேறு சேதங்கள் ஏற்பட்டுள்ளதால் அங்கு மட்டும் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை என்பது நீடித்து வருகிறது. தற்போது அரையாண்டு விடுமுறை மற்றும் வார விடுமுறை மற்றும் சபரிமலைக்கு சென்று வரக்கூடிய ஐயப்ப பக்தர்களால் குற்றாலம் என்பது தற்போது களை கட்டி உள்ளது. மேலும் வெயிலின் தாக்கம் கொஞ்சம் இருந்தாலும் கூட அனைத்து அருவியிலும் தண்ணீர் என்பது ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. தற்போது ஐந்தருவி, மெயினருவி, புலியருவி, சிற்றருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளுமே சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பழைய குற்றாலம் மட்டும் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை என்பது நீடித்து வருகிறது. இன்று காலை அதாவது முன்மாதிரி அந்தந்த அருவி பகுதியில் அந்தந்த காவலரே தண்ணீர் பொறுத்து சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதிக்கப்படுவார்கள். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. மாவட்ட நிர்வாகம் சார்பில் அந்த பகுதியில் உள்ள RAO பார்த்து தாசில்தாருக்கு தகவல் கொடுத்து அவருக்கு மாவட்ட ஆட்சியருக்கு தகவல் கொடுத்து அதுக்கு பின்னர் தான் அவர்கள் குளிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இதனால் மக்கள் வரக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக அருவியில் குளிப்பதற்கு சென்று என்பதற்காக தற்போது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அனைத்து அருவிகளுமே தண்ணீர் என்பது ஆர்ப்பரிக்கப்பட்டு வருகிறது. வார விடுமுறை மற்றும் அரையாண்டு தேர்வு விடுமுறை என்பதால் அதிகாலை முதலில் சுற்றுலா பயணி கூட்டம் என்பது நிரம்பி வருகிறது. பத்மநாபன். காட்சிகளோடு விவரங்களுக்கு நன்றி ராஜன்.